புரட்சி தளபதி என ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் தான் நடிகர் விஷால். ஆக்ஷன் கிங் அர்ஜுனிடம் முதன்மை இயக்குநராக தன் திரைப்பயணத்தை துவங்கிய விஷால் செல்லம்மை என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவானார். காந்தி கிருஷ்ணா இயக்கத்தில் 2004ஆம் ஆண்டு வெளியான செல்லம்மை திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. என்னதான் விஷாலின் முதல் படமான செல்லம்மை வெற்றியை பெற்றிருந்தாலும் அவரின் இரண்டாவது திரைப்படமான சண்டைக்கோழி தான் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்தது. லிங்குசாமி இயக்கத்தில் விஷாலின் நடிப்பில் வெளியான சண்டைக்கோழி திரைப்படம் விஷாலுக்கு ஆக்ஷன் ஹீரோ என்ற அந்தஸ்தை இரண்டாவது படத்திலேயே அவருக்கு பெற்று தந்தது. அதன் பிறகு திமிரு, தாமிரபரணி, சத்தியம் என தொடர்ந்து ஆக்ஷன் படங்களாக நடித்து வெற்றி கண்டார் விஷால். இடையில் சில தோல்விகளினால் சற்று பின்னடைவை சந்தித்த விஷால் பாண்டி நாடு என்ற படத்தின் மூலம் மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தார். மேலும் அப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்தார். அதைத் தொடர்ந்து பல படங்களை தயாரித்து நடித்து வருகின்றார் விஷால். இந்நிலையில் ஒரு பக்கம் நடிப்பு, மறுபக்கம் தயாரிப்பு, நடிகர் சங்கம் என செம பிஸியாக இருக்கும் விஷாலின் நடிப்பில் கடைசியாக மதகத ராஜா என்ற திரைப்படம் வெளியானது. 13 ஆண்டு பழைய படமாக இருந்தாலும் கடந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியான மதகஜ ராஜா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை விஷாலுக்கு கொடுத்தது. அதைத் தொடர்ந்து தற்போது துப்பறிவாளன் 2 பட வேலைகளில் பிஸியாக உள்ளார் விஷால். இப்படத்தை அவரே இயக்கி நடிக்க உள்ளாராம். இந்நிலையில் தனக்கு 4 மாதத்திற்குள் திருமணம் நடந்துவிடும் என விஷால் தெரிவித்த நிலையில் அவரின் மனைவியாக வரப்போவது ஒரு நடிகை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தன் வாழ்வில் காதல் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் நடிகரும் தயாரிப்பாளருமான விஷால். 1 மாதமாக காதலித்து வரும் நிலையில் திருமணம் நிச்சயமாக்கிவிட்டதாக கூறியிருக்கிறார். நடிகர் சங்க கட்டிட திறப்பு விழா எப்படியும் ஆகஸ்ட் மாதம் நடக்கும், இல்லை என்றால் கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் நடக்கும். அதன் பிறகு தனக்கு திருமணம் தான் என்றார். இந்நிலையில் பெண் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. விஷால் காதலிக்கிறாராமே, அந்த பெண் யார் என்று தெரியவில்லையே. அவர் சினிமாவை சேர்ந்தவரா இல்லை வேறு ஆளா என தெரியவில்லையே. விஷாலும் அந்த பெண்ணும் எங்கு எப்பொழுது சந்தித்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது என ரசிகர்கள் தெரிவித்தார்கள். இந்நிலையில் விஷாலின் மனைவியாக போவது வெளியால் இல்லை, திரையுலகை சேர்ந்த பெண் என்று தகவல் கசிந்திருக்கிறது. தஞ்சாவூரை சேர்ந்த அந்த நடிகை நல்ல அழகும் நடிக்கும் திறனும் வாய்ந்தவர். 19 ஆண்டுகளாக திரையுலகில் இருந்து வருகிறார். தமிழ் தவிர்த்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக அவர் நடிப்பில் எந்த தமிழ் படமும் வெளியாகவில்லை. தெலுங்கு படங்கள் தான் வெளியாகி இருக்கிறது. கோலிவுட்டின் டாப் நடிகரின் மகளாக நடித்ததன் மூலம் பெயரும் புகழும் பெற்ற அந்த நடிகை நன்றாக சிலம்பம் கூட சுற்றுவார். இந்த நடிகைக்கு திறமை இருந்தும் தமிழ் பெண்ணாக இருந்தும் கூட முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தை பெற முடியவில்லையே என்று அவரின் ரசிகர்கள் புலம்புவது உண்டு. இந்நிலையில் அந்த நடிகைக்கும் விஷாலுக்கும் தான் காதல் ஏற்பட்டிருக்கிறதா. விழுப்புரத்தில் நடந்த கூவாகம் விழாவுக்கு வந்த இடத்தில் மயங்கி விழுந்தார் விஷால். உடனே அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். தகவல் கிடைத்ததும் உடனே மருத்துவமனைக்கு வந்த விஷாலுக்கு துணையாக இருந்தாராம் அந்த நடிகை. விரைவில் விஷாலின் நடிகையின் பெயரை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.